வணக்கம் மக்களே, இது ஜிவிஜிஸ் வியூ. நான் உங்கள் குரு விஷ்ணுகிரி. இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்தியா தன்னை எதிர்க்கின்ற நாடுகளுக்கு எதிராக எப்படி காய் நகர்த்துது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கிரீஸ் நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு போன வாரம் வந்தார். ஸோ நம்ம நாட்டுடைய இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டாரு. ஏன் சம்மந்தமே இல்லாமல் கிரீஸ் நாட்டு தலைவர் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்பட்டதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது உலகின் ரொம்ப பழமையான நாடுகளில் ஒன்று. கிரேக்கம் அப்படிங்கக்கூடிய அந்த பண்பாடு அதிலிருந்து வந்தது தான் கிரீஸ். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான நாடாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைஞ்சி 2000 ஆரம்பங்களில் பார்த்திங்கன்னா 2008, 9, 10 அந்த டைம்லாம் அந்த அமெரிக்காவுடைய இந்த கிரேட் டிப்ரெஷன், இப்போ அமெரிக்காவுடைய அந்த லேமன் பிரதர்ஸ் கிரைசிஸ் வந்ததுக்கப்புறமா இவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ கிரீஸ் திவால் ஆச்சு. அதில் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய கிரீஸ் இந்தியாவுக்கும் இடையில பெரிய அளவில் உறவுகள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தான் இருந்தாங்க. இப்போ இந்தியா சடனாக கிரீஸ் கூட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க, ரொம்ப நெருக்கத்தை காட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கிரீஸ் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். கிரீஸ் யார் பக்கத்தில் இருக்காங்கன்னா துருக்கி பக்கத்தில் இருக்காங்க. துருக்கி பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன விஷயம் அப்படின்னா, துருக்கி யாருக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கூட துருக்கி தான் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணதாகவும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா துருக்கிய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணதே துருக்கி வீரர்கள் தான் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. துருக்கிக்கு யாரெல்லாம் அட்வர்சரிஸ், எதிரிகள் அப்படின்னா 2 முக்கியமான ஆட்கள். ஒன்று கிரீஸ், இன்னொன்று சைப்ரஸ். ஏன்னா சைப்ரஸை துருக்கி கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ அதில் அந்த ஆக்கிரமித்த அந்த சைப்ரஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய சைப்ரஸ் எதிர்க்கிறாங்க துருக்கியை. ஸோ அந்த துருக்கியை எதிர்க்கக்கூடிய இந்த சைப்ரஸையும் கிரீஸையும் நம்ம பக்கத்தில் நெருக்கமாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்குது. சைப்ரஸ் கூடயும் ரீசெண்டாக நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டாங்க. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸுக்கு போயிட்டு அந்த துருக்கிய சைப்ரஸ் அந்த எல்லையில் நின்றுட்டு பார்த்துட்டு வந்தார். இதுதான் துருக்கி பிடிச்சிருக்க இடமா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதே மாதிரி இப்போ கிரீஸுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்காரு. அவர் கூட நிறைய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை போட்டிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இவங்க சப்போர்ட் பண்ணாங்க மாறலாம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பெஹல்காம் தாக்குதல் அப்போ கிராஸ் பார்டர் டெரரிசம் சொல்லப்படக்கூடிய அந்த தீவிரவாதத்தை கண்டித்த ஒரு சில நாடுகளில் இவங்களும் இருந்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி தெரிவித்தார். ஸோ நம்ம 2 நாடுகளும் சேர்ந்து ஆயுதங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்குன்னா, பாகிஸ்தானை துருக்கி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா துருக்கியோட எதிரிகளை இந்தியா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை துருக்கிக்கு கொடுக்குறதுக்கு தான். நீங்கள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், எதிர்க்கு எதிரி நண்பன்கிற அந்த முறையில். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப்பை இந்தியா எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் ஒன்று துருக்கி, இன்னொன்று பார்த்திங்கன்னா அஜர்பைஜான். ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒன்று துருக்கி, இன்னொன்று அஜர்பைஜான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாங்கிற நாட்டுக்கும் சண்டை. இந்தியா என்ன பண்ணுதுன்னா அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ எனக்கு எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதே மாதிரி நானும் எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அர்மீனியாவுக்கு இந்தியாவுடைய ஏவுகணைகளெல்லாம் விற்பனை செய்கிறாங்க. ஸோ இதுதான் குளோபல் பாலிடிக்ஸுங்கிறது. யாராவது ஒருத்தர் நம்மளை எதிர்த்தா அவங்களோட எதிரிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரூல். அதுபடி தான் இந்தியா நடக்குது. ஸோ கிரீஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்தியா அடுத்தடுத்த காய் நகர்த்தலில் எப்படி செய்ய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.